This sermon, Redemption by Power, was delivered on Monday evening, March 29, 1954, at the Male High School in Louisville, Kentucky, USA. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் 1954ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி திங்கள் மாலையில் அமெரிக்கா கென்டக்கி லூயிவில்லில் உள்ள மாலே உயர்நிலைப் பள்ளியில் வல்லமையினால் மீட்பு என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை நீங்கள் இப்பொழுது தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். Showed his power and was showing, excuse me, I'm getting too loud, showing redemption by power. தேவன் அவருடைய வல்லமையை காட்டுகிறார், அதை காட்டிக் கொண்டிருந்தார். என்னை மன்னிக்கவும், நான் அதிக சத்தமாய் பேசுகிறேன். வல்லமையினாலான மீட்பை காட்டுகிறார். He showed the blood back down one thing. He showed his power here by his blood to redemption. ஒரு காரியத்தின் மேல் அங்கே பின்னாக அவர் ரத்தத்தை காட்டினார். அவர் இங்கே அவருடைய ரத்தத்தினால் மீட்பின் மூலமாய் அவருடைய வல்லமையை காட்டினார். Showed his power to escape death through the blood. He showed his power to make a way of escape by redemption of power. ரத்தத்தின் மூலமாக மரணத்தை தப்பிக்கொள்ள அவருடைய வல்லமையை காட்டினார். மீட்பின் வல்லமையினால் தப்பிக்கொள்ளும் வழியை உண்டு பண்ண அவருடைய வல்லமையை அவர் காட்டினார். And today you who have accepted, amen, you who have accepted the blood of Jesus Christ to cleanse you from sin, the power of the Holy Ghost is here to lead you to the baptism of the Holy Ghost. இன்று ஏற்றுக்கொண்ட நீங்கள், ஆமென், உங்களை பாவத்தினின்று கழுவ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை ஏற்றுக்கொண்ட உங்களை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்கு வழிநடத்த பரிசுத்த ஆவியின் வல்லமை இங்கே இருக்கிறது. The power of God is here to transform you from sickness to health. God moving on in the exodus of His church, He's coming into the blossom where God will gather at the olive green. வியாதியிலிருந்து ஆரோக்கியத்துக்கு உங்களை மறுரூபப்படுத்த தேவனுடைய வல்லமை இங்கே இருக்கிறது. தேவன் அவருடைய சபையின் யாத்திரையில் அசைபாடிக் கொண்டிருக்கிறார். அவள் பூப்புக்குதலுக்குள் வருகிறாள். அங்கே தேவன் கொஞ்சம் கழித்து அவருடைய கோதுமை மணியை ஒன்று கூட்டுவார். Wonderful, coming out of the darkness into the marvelous light. How we love that. How I do. What that means to my soul tonight. இருளுக்குள்ளிருந்து ஆச்சரியமான ஒளியினத்திற்கு வெளியே வருவது அற்புதமாய் இருக்கிறது. நாம் எப்படியாய் இதை நேசிக்கிறோம். நான் எப்படியாய் நேசிக்கிறேன். என்னுடைய ஆத்துமாவுக்கு இன்றிரவு என்னவா இருக்கிறது. Friends, I was talking to a man today who just met me while I was out, and he said, I've been trying to tell people that I've changed you, I really, since you was a kid. நண்பர்களே, நான் இன்று ஒரு மனிதனிடம் பேசிக் கொண்டிருந்தேன். நான் வெளியே இருந்த பொழுது இப்பொழுதுதான் என்னை சந்தித்தார். அவர், நான் ஜனங்களிடத்தில் கூற முயற்சித்தேன், பில்லி, நீ ஒரு சிறியவனாய் இருந்தது முதல் நான் அதிகமாய் மாறிவிட்டேன் என்றார். He said, you used to come by and tell me at my place of business that I ought to get right with God. I ought to be right with God. And said, I kind of laughed at you. But said, Billy, things have changed now. Said, I know now what you speak of. Oh, praise God. அவன் தொடர்ந்து, நீ வழக்கமாக அந்த பக்கமாக வந்து என்னுடைய வியாபார ஸ்தலத்தில் எனக்கு கூறுவதுண்டு. அதாவது, நான் தேவனோடு சரியாக வேண்டும், நான் தேவனோடு சரியாக இருக்க வேண்டும் என்று கூறுவதுண்டு. நான் ஒரு விதமாய் உன்னை பார்த்து சிரிப்பேன். பில்லி, காரியங்கள் இப்பொழுது மாறிவிட்டது. நீ என்ன பேசுகிறாய் என்பதை இப்பொழுது நான் அறிவேன் என்றார். நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று நினைத்தேன். He said, I'll try to tell others about it, so they'll change the subject and go talk about a funny paper or something. Or it ain't me, this next child on the corner, he may die. He's the next one. Maybe his number is next, and not knowing whose number is next. It may be yours tonight, friend. This may be the time God called you. அவர், அதை குறித்து நான் மற்றவர்களுக்கு கூற முயற்சிப்பேன். அவர்கள் உடனே பேச்சை வேறு விதமாக மாற்றி ஏதோ வினோதமான பத்திரிகை அல்லது ஏதோ காரியத்தை குறித்து பேசுவார்கள். ஓ, அது நான் அல்ல, இந்த அடுத்த நபர், அந்த கோடியில் இருக்கிறவன், அவன் ஒரு கால் மறிக்கலாம், அவன் தான் அடுத்தது, ஒரு கால் அவனுடைய எண் அடுத்ததா இருக்கலாம், அடுத்த எண் யாருடையது என்று தெரியாது என்று கூறினான். ஒரு கால் நண்பனே, இன்றிரவு அது உன்னுடையதாக இருக்கலாம். தேவன் உன்னை அழைக்கும் நேரம் இதுவாக இருக்கலாம். God, the great Holy Spirit, standing here tonight between death and life, standing here tonight between sickness and health. I know what I speak of. That's right. தேவனாகிய மகத்தான பரிசுத்த ஆவியானவர் இன்று
இரவு இங்கே மரணத்திற்கும் ஜீவனுக்கும் இடையே நின்று கொண்டிருக்கிறார். வியாதிக்கும் ஆரோக்கியத்துக்கும் இடையே இன்றிரவு இங்கே நின்று கொண்டிருக்கிறார். நான் என்ன பேசுகிறேன் என்பதை அறிந்திருக்கிறேன். சரி, Right now, the same Holy Spirit that you feel, right? Every born again person's bound to feel that Spirit in the room. You can't help it. If you got any life, you know it's there. All right. சரியாக இப்பொழுதே நீங்கள் இப்பொழுது உணர்ந்து கொண்டிருக்கும் அதே பரிசுத்த ஆவியை ஒவ்வொரு மறுபடியுமாய் பிறந்த நபரும் அறைக்குள் அதே ஆவியை உணர்ந்தாக வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள். உங்களால் அதை தவிர்க்க முடியாது. உங்களுக்குள் ஏதாவது ஜீவன் இருக்குமானால் அது அங்கே இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். சரி, Like a magnet, when a great magnet's coming here in the material, it begins to move and crawl. Why? Closer it gets. ஒரு காந்தத்தை போன்று உலோகத்தண்டை ஒரு மகத்தான காந்தம் அருகே வரும்பொழுது அது அசையவும் நெளியவும் துவங்குகின்றது. ஏன்? அது நெருங்கி வருகிறது. Like a big magnet come down up here. One time in Hammond, Indiana, I was watching take up shavings on the floor. They pulled a great big lever. Down come a great big magnet. இந்தியானாவில் உள்ள ஹாமோடில் ஒரு சமயம் இங்கே வேற ஒரு பெரிய காந்தம் கீழே வந்தது போன்று தரையிலே கிடந்த சீவல்களை அவர்கள் மேலே எடுத்ததை நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். அவர்கள் ஒரு நெம்புகோலை கீழே இழுத்தார்கள். உடனே ஒரு பெரிய காந்தம் கீழே வந்தது. They had all the shavings swept out in the middle of the floor, and as it passed by, all those shavings that was magnetized to the magnet iron went right up and went with the magnet out. They demagnetized it, dropped it into the tube floor, and molded it again. அவர்கள் அந்த எல்லா இரும்பு சீவல்களையும் பெருக்கி தரையில் நடுவிலே வைத்திருந்தனர். அந்த காந்தமானது அந்த வழியாய் கடந்து போன போது அந்த எல்லா இரும்பு சீவல்களையும் அதனண்டை போய்விட்டது. அவர்கள் காந்த சக்தியை நீக்கினவுடன் அவைகள் எல்லாம் அந்த குப்பாலா கொப்பரையில் உள்ளாய் விழுந்தது. மீண்டுமா அது வார்ப்பிக்கப்பட்டது. There's a lot of aluminum shavings left. I said, why didn't they go? He said, they're not magnetized to the magnet. I said, praise God. I said, why didn't these go down here to the piece of iron? So if you notice, it's bolted down. அதிகப்படியான அலுமினிய சீவல்கள் அங்கேயே விடப்பட்டன. நான் இவைகள் ஏன் போகவில்லை என்றேன். அதற்கு அவர் அவைகள் காந்தத்துக்கு காந்தமாக்கப்படவில்லை என்றார். நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இங்கே கீழே இருக்கிறதே இந்த துண்டு இரும்பு ஏன் போகவில்லை என்றேன். அதற்கு அவர், நீர் கவனித்து பார்த்தால் அது கீழே பதிக்கப்பட்டிருக்கிறது என்றார். That's about like a lot of people tonight, friends. You become a church member but not magnetized by the baptism of the Holy Ghost. Then you let something shackle you down, some difference shackle you down. நண்பர்களே, அது இன்றைக்குள்ள அநேக ஜனங்களை போன்றிருக்கிறது. நீங்கள் ஒரு சபை அங்கத்தினராக ஆனீர்கள், ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் காந்தமாக்கப்படவில்லை. பின்னர் ஏதோ காரியம் உங்களை கீழே இரும்பு வளையத்தால் பூட்டி வைத்திருக்கிறது. ஏதோ வித்தியாசம் உங்களை கீழே பூட்டி வைத்து விட்டது. But one of these days there's a great magnet coming from the east called the Son of God that'll sweep this land, and every person that's dead in Christ shall rise with him to go down. ஆனால் இந்நாட்களில் ஒன்றில் அங்கே கிழக்கில் இருந்து தேவகுமாரன் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு மகத்தான காந்தம் வருகின்றது. அது இந்த தேசத்தை வாரிக்கொள்ளும். கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்த ஒவ்வொரு நபரும் அக்கறைக்கு போவதற்காக அவரோட கூட எழும்புவார்கள். These old bodies will be transformed and made in likeness unto his own glorious body, for we shall live forever and ever, free from sickness, free from old age, free from everything else, and in the glory of God will live in his blessed presence forever. Amen. Don't let that scare you. I feel religious right now. I sure do. All right. இந்த பழைய சரீரங்கள் மறுரூபமாக்கப்பட்டு அவருடைய சாயலில் ஆக்கப்படும். அவருடைய சொந்த மகிமையான சரீரத்தண்டைக்கு வயது சென்றதிலிருந்து விடுதலையாகி மற்றெல்லா காரியத்தில் இருந்தும் விடுதலையாகி தேவனுடைய மகிமையில் அவருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட சமூகத்தில் என்றென்றுமாயிருப்போம். ஆமென். அது உங்களை பயமுறுத்த விடாதேயுங்கள். நான் இப்பொழுது பக்தியாய் உணர்கிறேன். நான் நிச்சயமாக உணர்கிறேன். சரி, For I know that my Redeemer liveth, and at the last days he'll stand on this earth. Though the sin one destroys this body, yet in my flesh shall I see God, whom I shall see for myself. Mine eyes shall behold and not another. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன்.
அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். Don't think I'm crazy. I'm not. If I am, just let me alone. I'm more happier this way than I was the other way. Yes, sir. Just let me stay this way. எனக்கு பைத்தியம் என்று நினைக்க வேண்டாம். நான் பைத்தியம் அல்ல. நான் பைத்தியமா இருந்தால் என்னை அப்படியே விட்டுவிடுங்கள். அந்த வழியை காட்டிலும் நான் இந்த வழியில் அதிக சந்தோஷமா இருக்கிறேன். ஆமையா, நான் இந்த வழியாகவே இருக்கேன், என்னை விட்டுவிடுங்கள். Oh, sure, it's crazy to the world. All the things that the world calls crazy, God calls blessed. You have to lose your mind to this world. Because what? You're not of this world. ஓ, நிச்சயமாக உலகத்துக்கு பைத்தியம். ஏனென்றால் உலகம் பைத்தியம் என்று அழைக்கின்ற அந்த காரியங்களை தேவன் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று அழைக்கிறார். இந்த உலகத்துக்கு நீங்கள் உங்கள் சிந்தையை இழக்க வேண்டும். என்ன காரணம்? நீங்கள் இந்த உலகத்தார் அல்ல. When you cross over that separating line, you become fellow citizens of the kingdom of God. Oh my! How good is it? Why? You become a new creature. Oh my! Change from this what you are now. அந்த வேறு பிரிக்கும் கோட்டினை நீங்கள் கடக்கும் பொழுது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் உடன் குடிமகனாக ஆகுகிறீர்கள். ஓ, என்ன அது எவ்வளவு நல்லது! ஏன் நீங்கள் ஒரு புதிய சிருஷ்டி ஆகிறீர்கள். ஓ, என்ன இப்பொழுது நீங்கள் என்னவாக இருக்கின்றீர்களோ அதிலிருந்து மாற்றப்படுகிறீர்கள். You are now the sons of God. Now are we sitting together in heavenly places. Now we will be in the millennium. We are now. Right now we're the sons of God. Right now we're sitting together in heavenly places in Christ Jesus. Not just in the church, we're in Christ Jesus. இப்பொழுது நீங்கள் தேவனுடைய குமாரராய் இருக்கிறீர்கள். இப்பொழுது நான் உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறோமா? இல்லை. 1000 வருட அரசாட்சியில் உட்கார்ந்து கொண்டிருப்போம். இப்பொழுது நாம் தேவனுடைய குமாரர்களாய் இருக்கிறோம். சரியாக இப்பொழுது நாம் உன்னதங்களிலே ஒன்று சேர்ந்து கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். வெறுமனே சபைக்குள்ளாக அல்ல, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக. The resurrected Lord Jesus is here. He's sharing His power. He's sharing His redemption power. He's sharing for the Exodus. He's sharing to bring every church member into fellowship with Him. உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு இங்கே இருக்கிறார். அவர் இங்கே அவருடைய வல்லமையில் இருக்கிறார். அவர் இங்கே அவருடைய மீட்பின் வல்லமையில் இருக்கிறார். அவர் இங்கே யாத்திரைக்காக இருக்கிறார். எல்லா சபை அங்கத்தினரையும் அவரோடு ஐக்கியத்திற்குள் கொண்டு வர அவர் இங்கே இருக்கிறார். He's here to bring every sinner, no matter how low you are. He's here to bring the power of His resurrection into your life and make you a new creature. நீங்கள் எவ்வளவு தான் கீழ்த்தரமா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பாவியையும் கொண்டு வர அவர் இங்கே இருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை உங்களுக்குள் கொண்டு வந்து உங்களை ஒரு புதிய சிருஷ்டியாய் ஆக்க அவர் இங்கே இருக்கிறார். A few years ago, all the religions of the world met. I believe it was in London, England, or somewhere. I don't remember exactly. But when it was all speaking for different churches, and Mohammed and the Buddhists and everything. இங்கே ஒரு சில வருஷங்களுக்கு முன்னர் உலகத்தின் எல்லா மதங்களும் ஒன்று கூடி, நான் நினைக்கிறேன் இங்கிலாந்தில், லண்டனில் என்று நினைக்கிறேன், அல்லது வேறு எங்கோ, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் அவர்கள் எல்லாரும் பல வித்தியாசமான சபைகளுக்காக முகமதிய, புத்த மற்ற எல்லா சபைகளும் பேசிக் கொண்டிருந்தார்கள். A fellow that represented the American Holiness Church, John Witt, I believe was his name. So then when he got up his time to speak, all the religions represented in this great gathering, he told the story of Rhoda Maccabee, how low she was. ஒரு சிறு ஆள் அமெரிக்கன் ஹோலினஸ் சபைக்கு ஜான் விட் என்பவர் பிரதிநிதியாய் வந்தார். அதுதான் அவர் பெயர் என்று நான் நினைக்கிறேன். ஆக அப்பொழுது பேசுவதற்கான அவருடைய நேரம் வந்தபோது இந்த மகத்தான கூடுதலில் எல்லா மதங்களும் பிரதிநிதித்துவம் அளித்திருந்தது. அவர் மேக்கபி அம்மாவின் கதையை கூறினார். அவள் எவ்வளவு மட்டமானவள். Got arrested in Oklahoma with a cigar in her mouth, driving or breaking the speed law, going through the streets with a stagecoach. She had done so many murders and so filthy and so honoring until when they went to tar and feather, they wouldn't even put their hands on her, afraid they'd be polluted. அவள் வாயில் சுருட்டுடன் வேக கட்டுப்பாட்டை மீறி வீதிகளில் குதிரை பூட்டப்பட்ட கோச்சு வண்டியை ஓட்டி சென்றதற்காக
ஓக்லஹாமில் அவள் கைது செய்யப்பட்டாள். அவள் அநேக கொலைகள் செய்தாள். மிகவும் அசுசியானவள், அவ்வளவு மோசமானவளாகி அவளுக்கு தார்பூசி சிறகுகள் சொருக சென்றபோது அவர்களுடைய கரங்களை அவள் மேல் வைக்க மறுத்தார்கள். அவர்கள் கெட்டு போய் விடுவார்கள் என்று பயந்தார்கள். And when he got the story told in such a dramatic way, so every listener was sitting on the end of the seat. அவர் அந்த கதையை அவ்வளவு ஒரு நல்ல நாடகபாணியில் எடுத்து கூறி அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்த அனைவரும் அவர்களுடைய இருக்கைகளின் ஓரத்துக்கே வந்து விட்டார்கள். He said, "Gentlemen of the religions of this world, has your religion got anything that would clean the hands of Lady Maccabee?" Nobody said a word. அவர், இந்த உலகத்தின் மதங்களின் பெருந்தகையோர்களே, அந்த மக்கபி அம்மாளின் கரங்களை சுத்தப்படுத்தக்கூடிய ஏதாவது காரியத்தை உங்களுடைய மார்க்கம் உடையதா இருக்கிறதா என்றார். ஒருவரும் ஒரு வார்த்தையும் கூறவில்லை. He jumped up in the air and kicked his heels together, slapped his head. He said, "The blood of Jesus Christ won't only clean her hands, but it will clean her heart." Amen. That's right. அவர் அப்படியே ஆகாயத்தில் உயர குதித்து அவருடைய 2 குதிங்கால்களையும் ஒன்று சேர்த்து உதைத்து கரங்களை கொட்டி அவர், இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் அவளுடைய கரங்களை சுத்தப்படுத்துவது மட்டுமல்ல, அவளுடைய இருதயத்தின் கூட கழுவும் என்றார். ஆமென். அது சரியே. The blood of Jesus Christ will take the lowest prostitute in Louisville, Kentucky, and make a lady saint out of her. It will take the bootlegger out of the place, and make a gentleman out of him and a saint of God. கென்டக்கி லூயிவிலில் உள்ள மிக மட்டமான விபச்சாரியை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எடுத்து அவளை ஒரு அம்மாளாக, ஒரு பரிசுத்த ஸ்திரீயாக ஆக்கும். அங்கு எங்கேயோ இருக்கிற ஒரு கள்ளச்சாராயம் காட்சிகளுடையதை எடுத்து அவனில் இருந்து ஒரு பெருந்தகையோனை, தேவனுடைய ஒரு பரிசுத்தவானை உண்டு பண்ணும். My friends, citizens of the kingdom, my fellow man of Kentucky and Indiana and around about, don't you think tonight it's about time for you to consider this Lord Jesus before your last chance is taken? என்னுடைய நண்பர்களே, ராஜ்யத்தின் உடன் குடிமகனே, கென்டக்கி, இந்தியானா இன்னும் சுற்றுப்புறங்களிலும் உள்ள என்னுடைய உடன் மனிதனே, உங்களுடைய கடைசி தருணம் வருவதற்கு முன்னர் இந்த கர்த்தராகிய இயேசுவை ஆழ்ந்து யோசித்து பார்ப்பதற்கு இது சரியான நேரம் என்று நீங்கள் நினைக்கவில்லையா? When you see the church going in this great exodus, see the pillar of fire leading before us, standing performing miracles and signs. சபையானது இந்த மகத்தான யாத்திரையில் போய்கொண்டிருப்பதை நீங்கள் காணும் பொழுது அக்கினி ஸ்தம்பம் நமக்கு முன்பாக இருக்கிறதை காணுங்கள். நின்று கொண்டு அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்துக் கொண்டிருக்கிறது. He's sure tonight in all his redeeming power. He's sure to make whole every sinner, to take back every backslider. He's sure to heal every sick person. அவருடைய எல்லா மீட்கும் வல்லமையில் இன்றிரவு அவர் இங்கே இருக்கிறார். ஒவ்வொரு பாவியை முழுமையாக்கவும், ஒவ்வொரு பின்வாங்கி போனவனையும் திரும்ப எடுத்துக் கொள்ளவும் அவர் இங்கே இருக்கிறார். ஒவ்வொரு சுகவீனமான நபரை சுகப்படுத்தவும் அவர் இங்கே இருக்கிறார். He's the full gospel, and we preach the full gospel. Eat the whole lamb, roast it with the Holy Ghost, and know that it's good eating, for the Holy Spirit has divined to us that it is real good. Taste and see the Lord is good. It tastes like honey in the rock. அவரே முழு சுவிசேஷமாயிருக்கிறார். நாம் முழு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம். முழு ஆட்டுக்குட்டியையும் புசிக்க வேண்டும். அதை பரிசுத்த ஆவியினால் சுடுங்கள். அது நல்ல சாப்பிடுதல் என்று அறிந்திருங்கள். ஏனென்றால் அது உண்மையான நல்லது என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பகுத்து கொடுத்திருக்கிறது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அது கண்மலையில் உள்ள தேனை போன்றது ருசிக்கும். Our Lord Jesus here in his love and power, in his great redemptive blessings. Oh, how he stands between the church and sin tonight. How he stands between you and judgment. Reading, playing. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்கே அவருடைய அன்பிலும் வல்லமையிலும் அவருடைய மகத்தான மீட்பின் ஆசீர்வாதங்களிலும் அவர் எப்படியாய் இன்றிரவு சபைக்கும் பாவத்துக்கும் இடையே நிற்கிறார். அவர் எப்படியாய் உங்களுக்கும் நியாய தீர்ப்புக்கும் இடையே ரத்தம் கசிந்து கொண்டும் ஜெபித்துக் கொண்டும் இருக்கிறார். Here not long ago I walked into a place up here in Ohio where I had been just about to pass my opinion of judgment. இங்கே அதிக நாட்களுக்கு முன்பல்ல
நான் இங்கே ஒஹாயோவில் ஒரு இடத்துக்குள்ளாக கடந்து சென்றேன். அங்கே நான் என்னுடைய கருத்தின் தீர்ப்பை கூறப்போகும் நேரத்தில் இருந்தேன். I've been eating at a little Dunkard restaurant, which had a great meeting. I had to stay several miles out in the country at a little motel. ஒரு சிறிய டன்கார்ட் உணவகத்தில் நான் சாப்பிடுவதுண்டு. எங்களுக்கு ஒரு மகத்தான கூட்டம் இருந்தது. நாட்டிற்கு அநேக மைல்களுக்கு அப்பால் வெளியே ஒரு சிறு தங்கும் விடுதியில் நான் தங்க வேண்டியதாய் இருந்தது. Well, I've been eating at a Dunkard restaurant. Nice, lovely people. And on Sunday they closed and went to church. I had to go across to an ordinary little common American place to eat my dinner. நான் ஒரு டன்கன் உணவகத்தில் சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன். நல்ல அருமையான ஜனங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் மூடிவிட்டு சபைக்கு செல்வார்கள். ஆகவே நான் சற்று தூரம் கடந்து சென்று ஒரு சாதாரண பொதுவான அமெரிக்க உணவகத்தில் என்னுடைய போஜனத்திற்காக போக வேண்டியதாயிருந்தது. When I walked into the door, to my surprise, there stood a state police with his arm around a girl playing the slot machine. Now, gambling is illegal in Ohio. And there the lawman himself breaking the law. நான் கதவுக்குள்ளாக நடந்து சென்றபோது என்னுடைய வியப்பிற்கு அங்கே ஒரு நாட்டு காவலன் ஒருவன் ஒரு பெண்ணின் மேல் கரத்தை போட்டவனாய் ஸ்லாட் இயந்திர ஆட்டம் விளையாடி கொண்டிருந்தான். இப்பொழுது ஒஹாயோவில் சூதாட்டம் சட்டவிரோதமானது. அங்கே சட்டத்தை காக்க வேண்டியவனே அதை உடைத்துக் கொண்டிருந்தான். And perhaps a man at my age, perhaps married to a family somewhere with his arms around some young lady sitting there. ஒரு கால் என்னுடைய வயதுள்ள ஒரு மனிதன் ஒருவேளை மணமானவனாய் இருந்தால் ஒரு குடும்பம் எங்கோ இருக்க அவனுடைய கரத்தை ஒரு வாலிப பெண்ணின் மேல் போட்டவனாய் அங்கே நின்று கொண்டிருந்தான். I looked back across the restaurant, some boys sitting back there drunk and a young lady not acting morally at all. நான் உணவகத்தை திரும்பி பின்னாக பார்த்தேன். அங்கே சில பையன்கள் பின்னாக உட்கார்ந்திருந்தார்கள், வெறித்திருந்தார்கள். ஒரு வாலிப ஸ்திரீ முறைகேடாய் நடந்து கொண்டிருந்தார். I was sitting down to my right side here to a booth which I was ready to sit down. There sat an elderly lady, somewhat around 58, 60 years old as my mother, sitting there, skin all wrinkled up, the little bitty clothes on, and all it was terrible. அங்கே உட்கார்ந்து கொண்டு இங்கே என்னுடைய வலது பக்கமாக இருந்த சிறிய கடையை நான் பார்த்தேன். அங்கே நான் உட்கார ஆயத்தமாய் இருந்தேன். அங்கே ஒரு மூத்த அம்மாள், சுமார் 58-60 வயது இருக்கலாம். என்னுடைய தாயாரை போன்று வயது சென்றவள், தோலெல்லாம் சுருக்கம் விழுந்தவளாய், மிகவும் குட்டையான ஆடை அணிந்தவளாய் அங்கே உட்கார்ந்திருந்தாள். அது ஒரு பயங்கரமாய் இருந்தது. And her toenails painted purple, lips painted purple. A harvest looking sight. You ever seen her hair cut real short and straightened up like that? And she was drinking. அவளுடைய கால் விரல் நகங்களில் இந்திரநீல நிறம் பூசப்பட்டிருந்தது. அவளுடைய உதடுகளுக்கு இந்திரநீல வர்ணம் பூசப்பட்டிருந்தது. நீங்கள் இதுவரை பார்த்திராத கோரமான காட்சியாயிருந்தது. அவளுடைய தலைமயிர் மிகவும் குட்டையாய் வெட்டப்பட்டிருந்தது. இந்த விதமாக ஓரமெல்லாம் தூக்கினது போல் இருந்தது. அவள் குடித்துக் கொண்டிருந்தாள். There's the two men with her sitting there, horribly looking, drunk. One of them laying across the plate of the table. அங்கே அவளோடு 2 ஆண்கள் உட்கார்ந்திருந்தனர். பயங்கர தோற்றமுடையவர்களாய் வெறித்தவர்களாய் இருந்தார்கள். அவர்களில் ஒருவன் மேஜையின் மேல் இருந்த தட்டுகளின் மேல் அப்படியே படுத்து கிடந்தான். And when they excused themselves and went out to the restroom, I said, "Oh God, how can you stand it? How can you look at such as that?" அவர்கள் மன்னியுங்கள் என்று கூறிவிட்டு கழிப்பிடத்திற்கு சென்றனர். நான் அங்கே நின்றேன். நான், ஓ தேவனே, உம்மால் எப்படி இதை சகித்துக் கொண்டிருக்க முடிகிறது? அதை போன்ற ஒன்றை உம்மால் எப்படி பார்க்க முடிகின்றது என்றேன். When even in my heart, and I'm as bad as I am, it's still I wonder if my little Sarah and Rebecca will have to raise up in such a generation to see that coming on. Lord, why don't you just wipe it off the face of the earth? Why don't you just do it, Lord? என்னுடைய இருதயத்திலும் கூட மற்றும் நானும் அவ்வளவு மோசம்தான். இருந்த போதிலும் என்னுடைய சிறிய சாராலும் ரிபேக்காலும் இப்படிப்பட்டதான தலைமுறையில் அந்த வருகின்றதை காணும்படி வளர்க்கப்பட வேண்டியவர்களா இருந்தால் நான் இன்னமும் உயர்க்கின்றேன். கர்த்தாவே, பூமியின் மேலிருந்து நீர் ஏன் அதை அடித்து போடக்கூடாது? நீர் ஏன் அதை செய்யக்கூடாது கர்த்தாவே என்று எண்ணினேன். I sat down there and just started weeping. I saw a vision. I saw as it was the world whirling around the air, and there stood a rainbow around that world. நான் அங்கேயே உட்கார்ந்து அழத் துவங்கினேன். நான் ஒரு தரிசனத்தை கண்டேன். நான் காண்கையில் ஆகாயத்தில் உலகமானது சுழன்று கொண்டு இருந்தது.
அங்கே ஒரு வானவில் அந்த உலகத்தை சுற்றி இருந்தது. And someone that was speaking to me said, that's the blood of Jesus Christ around this world that keeps him from destroyed. If God can see sin, the day you eat thereof, that day you die. யாரோ என்னிடத்தில் பேசிக்கொண்டு, இந்த உலகத்தை சுற்றி இருக்கிறதே, அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அவர் உலகத்தை அழித்து போடாதபடி அது காத்துக் கொள்ளுகிறது. தேவனால் பாவத்தை காண முடிந்தால் அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள். Every man under that blood there is a free moral agent to take your choice. But if you ever die and your soul soars beyond the mercy of that blood, you're already judged before you get there. There's nothing left for you. அந்த ரத்தத்தின் கீழாக இருக்கிற எல்லா மனிதனும் அவனுடைய சொந்த தெரிந்து கொள்ளுதலை செய்யும்படியாய் ஒரு சுயாதீன நெறிமுறையாளனாக இருக்கிறான். ஆனால் நீங்கள் மரித்து உங்களுடைய ஆத்துமா அந்த ரத்தத்தின் கிருபையையும் தாண்டி போகுமானால், நீங்கள் அங்கே போய் சேர்வதற்கு முன்பாகவே நீங்கள் ஏற்கனவே நியாயம் தீர்க்கப்பட்டாயிற்று, அங்கே உங்களுக்காக ஒன்றும் விடப்பட்டிருக்கவில்லை என்று கூறிற்று. Then I seen myself. I seen my Lord Jesus standing there with a crown of thorns on his head and the tears running down, mixed up with blood as it washed off with his beard. அதன் பின்பு நான் என்னை பார்த்தேன். என்னுடைய கர்த்தராகிய இயேசுவானவர் அவருடைய தலையில் முள்முடி சூடினவராய், கண்ணீர் இரத்தத்தோடு கலந்ததாய் அவருடைய தாடியின் ஊடாக கீழே வடிந்து கொண்டு இருந்ததை நான் கண்டேன். And I seen my sins coming before him, and every time they would come before him like that, he was shaking the thorns and sticking his brow more, he'd stagger back, he'd say, Father, forgive him, he don't know what he's doing. என்னுடைய பாவங்கள் அவருக்கு முன்பாக வருகிறதை நான் கண்டேன். அதை போன்று அது ஒவ்வொரு முறை அவருக்கு முன்பாக வந்து அவருக்கு நடுக்கமே உண்டாகும் அளவிற்கு ஆயிற்று. முட்கள் அவருடைய நெற்றியில் அதிகமாக உறுத்தும். அவர் அப்படியே பின்னிட்டு தள்ளாடுவார். அவர், பிதாவே அவனுக்கு மன்னியும், தான் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறான் என்று கூறுவார். And again I would do something, and then his blood was like the bumper on the car, protecting the car, shielding me from the wrath of God. Undeserving. மறுபடியும் நான் ஏதாவது காரியம் செய்வேனானால், அப்பொழுது அவருடைய ரத்தம் மோட்டார் வாகனத்தில் இருக்கும் பம்பர் வாகனத்தை காத்துக் கொள்வது போன்று தேவனுடைய கோபத்திலிருந்து தகுதியற்றவனான என்னை மறைத்துக் கொண்டது. Now come to him slowly, knelt down to him. I said, look down there, laying from him. There was an old book of sin, and my name wrote across the top. I said, Lord, will you forgive me? நான் மெதுவாக அவரிடத்தில் வந்து அவரிடத்தில் முழங்கார்படியிட்டேன். அங்கே கீழாக நோக்கி பார்த்தேன். அங்கே எனக்கு முன்பாக ஒரு பழைய பாவத்தின் புத்தகம் இருந்தது. குறுக்காக முதலில் என்னுடைய பெயர் எழுதப்பட்டிருந்தது. நான், கர்த்தாவே, நீர் என்னை மன்னிப்பீரா என்று. Certainly, he said with loving eyes, reached to his side, got some blood out and wrote on it, pardon, and throwed it back to see it forgiveness. நேசிக்கும் கண்களோடு அவர் நிச்சயமாக என்று கூறி அவருடைய விலா பக்கத்தை எட்டி கொஞ்சம் இரத்தத்தை எடுத்து அதன் பேரில் மன்னிக்கப்பட்டது என்று எழுதினார். அதை அப்படியே எடுத்து பின்னால் உள்ள மறதி கடலில் தூக்கி எறிந்தார். He said, now, I said, thank you, Lord. He said, now I forgive you and you're condemning her. Oh, that changed the picture for me. நான் உமக்கு நன்றி கர்த்தாவே என்றேன். அவர், இப்பொழுது நான் உனக்கு மன்னிக்கிறேன், நீயோ அவளை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கிறாய் என்றார். ஓ, அது எனக்கு காட்சியையே மாற்றினது. I come out of it, I walked over there and sat down to her and began to talk, and she had some rough life back before. I said, was you never a Christian? She said, I was raised in a Christian home. நான் அந்த தரிசனத்திலிருந்து வெளியே வந்தேன். நான் நேராக அங்கே நடந்து போய் அவளண்டை உட்கார்ந்து பேச துவங்கினேன். அவளுடைய கடந்த கால ஜீவியம் கரடுமுரடாய் இருந்தது. நீ ஒரு கிறிஸ்தவளாக இருந்ததே இல்லையா என்று கேட்டேன். அதற்கு அவள், நான் ஒரு கிறிஸ்தவ வீட்டிலே வளர்க்கப்பட்டேன் என்றார். I said, what happened? She told me about a miscue with her husband and how her children and so forth. I said, for all these years, you've never lived peaceful since you met God. நான் என்ன சம்பவித்தது என்றேன். அவளுடைய புருஷனோடு அவளுக்கு உண்டாயிருந்த தப்பிதத்தை குறித்து கூறி எப்படி பிள்ளைகள் முதலாளர்களை பற்றி கூறினார். நான் அவளிடத்தில், நீ தேவனை சந்தித்தது முதல் இந்த வருடங்களில் எல்லாம் சமாதானமாகவே ஜீவிக்கவில்லையா என்று. She said, sir, that is the truth.
I said, won't you receive him right now? She said, will you take me? I said, he's knocking at your heart now. ஐயா, அது உண்மை என்று அவள் கூறினார். அதற்கு நான், நீங்கள் அவரை இப்பொழுது ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா என்றேன். அதற்கு அவள், அவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா என்றாள். நான் சொன்னேன், அவர்தான் இப்பொழுது உன்னுடைய இருதயத்தில் தட்டிக் கொண்டிருக்கிறாரே என்று. And out of that booth there on the floor, knelt down before that audience of people, slot machines, pop buggers, cursing, stops, and everything else. And I lifted up my hands, and poor wrinkled hands, and led her to Jesus Christ. அந்த கடைக்கு வெளியே, அங்கே தரையில், அங்கு கூடியிருந்த ஜனங்கள் முன்பாக முழங்கார்படியிட்டோம். ஸ்லாட் சூதாட்டம் நின்றுவிட்டது. அசுசியான சபித்தல் நின்றுவிட்டது. மற்றெல்லா காரியமும் நின்றுவிட்டது. நான் என்னுடைய கரங்களை, அவளுடைய சுருக்கங்கள் விழுந்த கரங்கள் உயர்த்தப்பட, அவளை இயேசு கிறிஸ்துவிடம் வழி நடத்தினேன். அது சரி. That's it, friends. Don't look, Jesus, I don't care what you've done, how black your sins are, how smutty your life is. God's standing tonight, knocking at your heart's door to forgive you. No matter who you are. Let's bow our heads a minute. Sister, come to the organ here with you. அதுதான் காரிய நண்பர்களே. எங்கேயும் பார்க்காதேயுங்கள், இயேசுவை நோக்குங்கள். நீங்கள் என்ன செய்திருந்தாலும், உங்களுடைய பாவங்கள் எவ்வளவு கருமையாயிருந்தாலும், உங்களுடைய ஜீவியம் எவ்வளவு கரையுள்ளதாயிருந்தாலும் எனக்கு அக்கறை இல்லை. இன்றிரவு தேவன் நின்று கொண்டு உங்களுடைய இருதயத்தின் கதவை தட்டிக்கொண்டு, நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு மன்னிக்கும்படியாய் நின்று கொண்டிருக்கிறார். ஒரு நிமிடம் நம்முடைய தலைகளை நாம் வணங்குவோமாக. சகோதரி, அங்கே ஆர்கன் வருவீர்கள். Heavenly Father, oh, I